ரீசெண்டாக ஒரு சர்வே வந்தது. அந்த சர்வேல வந்து பார்த்தீங்கன்னா 100 குடும்பங்களில் 7.5% வந்து சிங்கிள் பேரண்ட் இருக்காங்க அப்படின்றத டேட்டாவில் நாங்கள் பார்த்தோம். அந்த 7.5%ல 4.5% வந்து விமன். 26லேருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முத குழந்தை, ரெண்டாவது குழந்தை, செகண்ட் நம்ம வந்து கப்பலோட வெளியே சுற்றணும், என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இதெல்லாம் ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாம் முடிஞ்சு ஒரு 30 வயசு வரும்போது ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ அதோட நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்த்தீங்களா, அப்போ தான் ஃபினான்ஸ் புரிய ஆரம்பிக்கும். இந்த சிங்கிள் பேரண்டிங் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த கப்பலாக இருக்கும்போது இருந்தக்கூடிய வருமானம் 2 பேர் வருமானம் பண்ணியிருக்கலாம். ஸோ தட் 2 பேரோட மாரல் சப்போர்ட் அந்த ஃபேமிலிக்கு இருக்கும். தென் வந்து இது சிங்கிள் பேரண்டாக கன்வெர்ட் ஆகும்போது அந்த சிங்கிளாக இன்கம் பண்ணக்கூடிய ஹஸ்பண்டோ ஆர் ஒய்ஃபோ இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் கூட இருக்கலாம்னு வைங்களேன். இவங்க வந்து பண்ணக்கூடிய இன்கம்ன்றது சிங்கிளாக வருது. உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ யார் உங்கள் கூட இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்பரான ஃபினான்ஷியல் எஜுகேஷன் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும். முக்கியமாக வந்து வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் அஜ்மல். நான் ஃபின்வேலட்ல இருந்து. இன்னைக்கு இந்த சிங்கிள் பேரண்டிங் அப்படின்ற டாப்பிக்கை ஃபினான்ஸில் ரிலேட் பண்ணி பார்க்க போகிறோம். ரீசெண்டாக ஒரு சர்வே வந்தது. அந்த சர்வேல வந்து பார்த்தீங்கன்னா 100 குடும்பங்களில் 7.5% வந்து சிங்கிள் பேரண்ட் இருக்காங்க அப்படின்றத டேட்டாவில் நாங்கள் பார்த்தோம். அந்த 7.5%ல 4.5% வந்து விமனாக இருந்து ஒரு சைல்டை வளர்க்குற சிங்கிள் பேரண்ட்டை நம்ம பார்க்க முடியுது. அந்த 4.5%ல கிட்டத்தட்ட 38% விமன் வந்து பாவர்ட்டி லைனில் கீழே இருக்காங்க, மீன்ஸ் வறுமையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம பார்க்குறோம். ரீசெண்ட் டேஸில் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஃபியூச்சரில் அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் அந்த சிங்கிள் பேரண்டிங் சப்ஜெக்ட்குள்ளே போகல. பட் அந்த சிங்கிள் பேரண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் பிரச்சனை என்ன இருக்குது, அதில் எப்படி நம்ம தீர்வாக பார்க்கலாம் அப்படின்றத நமக்கு இதில் பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னி சொல்லிடுறேன். லைஃபோட ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து 22 வயசு ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி 22 வயசில் வேலைக்கு வரும். அதுக்குள்ள நம்ம ஒரு டிகிரி முடிச்சிருப்போம்னு வச்சுக்கோங்க. இந்த 22ல் ஒரு வேலைக்கு சேர்றோம். ஒரு 26 வயசில் கல்யாணம் ஆகுது அப்படின்னா 22லேருந்து 26 வயசு வரைக்கும் தான் நம்மளோட சேலரியை நம்ம இண்டிவிஜுவலாக ஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லாட்டி நம்மளோட லைஃபை தனிப்பட்ட முறையில் வாழக்கூடிய வாழ்க்கைன்றது இங்கே தான் இருக்கும். கல்யாணம் ஆனவுடனே என்ன ஆகும்னா ஒரு கமிட்டட் லைஃப்குள்ளே நம்ம போவோம். நம்மளுக்கு 26 வயசுலேயும் பெருசாக ஃபினான்ஸ் தெரியாதுங்க. 26லேருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முத குழந்தை, ரெண்டாவது குழந்தை, செகண்ட் நம்ம வந்து கப்பலோட வெளியே சுற்றணும், என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இதெல்லாம் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாம் முடிஞ்சு ஒரு 30 வயசு வரும்போது ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ அதோட நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்த்தீங்களா, அப்போ தான் ஃபினான்ஸ் புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த டைமில் வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்க ஐசோலேட்டட் ஆகிடுவாங்க. நம்ம ஸ்பௌஸோட வந்து நம்ம லைஃப்பை வாழக்கூடிய வாழ்க்கையை அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் என்னன்னா நம்ம வீட்டு வாடகை கொடுக்கணும், நம்ம வந்து இந்த கல்யாணத்தில் வாங்கின கடன், அதே மாதிரி ஏதாவது 26 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் ஏதாவது பைக்கு, காரு இல்லாட்டி ஏதாவது ஃபாரின் ட்ரிப்புக்கு வாங்கின கடன், இதெல்லாம் நம்மளை வந்து டிமாண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் பணத்தை கட்ட சொல்லி. ஸோ எக்ஸ்பென்சஸ் அண்ட் லைபிலிட்டி. மிச்சம் இருக்கக்கூடிய ஏதாவது காசுகள் இருந்ததுன்னா ஒன்று மேற்கொண்டு செலவு பண்ணுவோம், இல்லாட்டி ஃபியூச்சருக்கு எடுத்து வைக்க முடியுமா அப்படின்ற சிந்தனை இருக்கிறவங்க எடுத்து வைக்க ஆரம்பிப்பாங்க. கரெக்டுங்களா? இப்போ சிங்கிள் பேரண்ட் இருக்கிறவங்களாம் யார் அப்படின்னா மோஸ்ட்லி நாங்கள் பார்த்த கேசஸில் வந்து ஒரு 30 to 35 ஏஜில் வந்து இருக்கக்கூடியவங்க. இவங்க தான் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் பேரண்டிங்கிறது கிரியேட் ஆகுது. இந்த சிங்கிள் பேரண்டிங் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த கப்பலாக இருக்கும்போது இருந்தக்கூடிய வருமானம் 2 பேர் வருமானம் பண்ணியிருக்கலாம். ஸோ தட் 2 பேரோட மாரல் சப்போர்ட் அந்த ஃபேமிலிக்கு இருக்கும். தென் வந்து இது சிங்கிள் பேரண்டாக கன்வெர்ட் ஆகும்போது அந்த சிங்கிளாக இன்கம் பண்ணக்கூடிய ஹஸ்பண்டோ ஆர் ஒய்ஃபோ இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் கூட இருக்கலாம்னு வைங்களேன். இவங்க வந்து பண்ணக்கூடிய இன்கம்ன்றது சிங்கிளாக வருது. தென் வந்து செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் எப்படி கப்பலாக இருக்கும்போது என்ன செலவுகள் இருந்துச்சோ அதே செலவுகள் கண்டினியூ ஆகுது. வீட்டு வாடகையாக இருக்கலாம், அதே மாதிரி பசங்களோட படிப்பு, பசங்களை வந்து வளர்க்கக்கூடிய செலவு. தென் டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலிங்கோட காஸ்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம நல்லா பார்க்க முடியுது. அது வந்து நாட் ஒன்லி ஸ்கூலுக்கு பே பண்ணுறது மட்டும் இல்லை, அடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் லைக் அது ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஸ்கில் ரிலேட்டடாக அவங்கள திறமைக்கு என்ஹான்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லாட்டி ஃபியூச்சரில் வந்து இப்போ நீட்டாக இருக்கலாம், இல்லை ஜேஇயாக இருக்கலாம். நீங்கள் வந்து பையன் வந்து ஒரு டீனேஜ்குள்ளே நுழையிறான் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. தென் வந்து இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ண உடனே அடுத்த ஹையர் ஸ்டடீஸ்க்கு உண்டான செலவுகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. யூஜி பிஜி இது சேர்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 40 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணால் தான் ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் பையனை படிக்க வைக்க முடியும், பையனையோ பொண்ணையோ படிக்க வைக்க முடியும். இந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். இப்போ என்னன்னா இதில் ஒரு இண்டிவிஜுவல் இன்கம் வரும்போது டேக்ஸை கட்டிட்டு, மீன்ஸ் இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு மிச்சம் இருக்கிற காசில் எக்ஸ்பென்சஸ் பண்ணிட்டு தென் லைபிலிட்டி பண்ணிட்டு கொஞ்சம் காசில் நிறைய பேர்னால மேனேஜ் பண்ணவே முடியல. இதை வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க இல்லாட்டி நாளை ஃபியூச்சரில் இந்த மாதிரி சூழ்நிலையில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ யார் உங்கள் கூட இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்பரான ஃபினான்ஷியல் எஜுகேஷன் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும். முக்கியமாக வந்து எப்பயுமே நம்ம பேசின டாபிக் தான், நீடுக்கும் வாண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து டெஃபினெட்லி தெரியணும். இந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம முதல்ல அதில் கிளியராக இருக்கணும். நாங்கள் பார்த்த மோஸ்ட்லி கேஸ் ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீடுக்கும் வாண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் வந்து
பார்க்க தெரியலன்னு நான் சொல்ல மாட்டேன், நல்லாவே தெரியுது. ஆனால் அதை மாற்றக்கூடிய எபிலிட்டி அவங்க வளர்த்துக்கிறது கிடையாது. அப்போ வந்து இந்த சிங்கிள் பேரண்டாக இருக்கக்கூடிய நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா வான்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது நம்மளை பார்த்து வளர்கிற பையனுக்கும் பொண்ணுக்கும் வான்ஸ்ன்றது ஜாஸ்தி அவன் ஆசைப்பட தான் செய்வான், தப்பு கிடையாது. அந்த இடத்துல என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த சிங்கிள் பேரண்டாக இருக்கிறவங்க நீட்ஸை ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீட்ஸ்னா ரெஸ்பான்சிபிலிட்டி தாங்க. இது இல்லாமல் என்னோட வாழ்க்கையை வாழ முடியாது. வீடு வேணும், சாப்பாடு வேணும், அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ், படிப்பும் சேருன்னு வைங்களேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணிக்கணும். இதில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. தென் வந்து உங்களோட பட்ஜெட்டிங்கை நீங்கள் மாதம் மாதம் நீங்களாக போடும்போது உங்கள் பையனையோ பொண்ணையோ நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நார்மலாக வந்து நம்மளை எப்படி சொல்லி வளர்த்துருப்பாங்கன்னா, பசங்களுக்கு வந்து ஃபினான்ஸை வந்து நீங்கள் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா பசங்களுக்கு காசு ஆசை வந்துச்சுன்னா அவங்களுக்கு படிப்பில் கவனம் இல்லாமல் போயிடும், அவங்க வந்து பணத்தில் மேலே ரொம்ப குறிக்கோளாக இருப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் 100% வந்து ஃபால்ஸான ரிப்போர்ட் தான் நான் சொல்லுவேன். பசங்களுக்கு வந்து கையில் காசு கொடுத்து செலவு பண்ண கொடுக்குறது தான் தப்பே தவிர, பசங்களுக்கு ஒரு காசை டிஸ்கஸ் பண்ணும்போது இல்லை காஸ்ட்டை வந்து நம்ம பட்ஜெட்டிங் போடும்போது இதை எப்படி செய்யலாம் அப்படின்ற டிஸ்கஷன்லையோ சின்ன சின்ன விஷயங்களை அவனுக்கு கொடுத்து நீ தான் இதை மானிட்டர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நல்ல பொறுப்பு எடுத்துக்குவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லும்போது அவர் வந்து பசங்களை வந்து ஒரு 4 கேட்டகரியில் பிரித்து சொன்னார். இது எனக்கு ஃபினான்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிச்சு. 1லேருந்து 7 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு தேவையானது வந்து ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய ஆகாரம் தான், நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அவங்களுக்கு. இதே இது வந்து 7லேருந்து 14 வயசு இருந்தது அப்படின்னா அறிவு சார்ந்த வேலைகள் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கும். மீன்ஸ் அவங்க நிறைய கேள்வியாக கேட்பாங்க. இது ஏன் நடக்குது, நிலா ஏன் இப்படி நைட்டில் வருது, இந்த மாதிரி வெஹிக்கிள் ஏன் இந்த மாதிரி இருக்குது, ஏன் வெஹிக்கிளுக்கு 4 சக்கரை இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 14 to 21 வந்து உணர்வு ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பசங்கள்ட்ட இருக்கும். அந்த உணர்ச்சிகளை வந்து நம்ம கையாள சரியாக தெரியணும். தென் வந்து 21லேருந்து 28 வரைக்கும் வளர்ச்சி ரீதியான விஷயங்களுக்கு வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இது ஏன் இந்த இடத்துல நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் பசங்க 7 வயசுக்கு மேலே ஆகிட்டாலே உங்களோட டிஸ்கஷன்ஸ்க்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 7லேருந்து 14 இயர்ஸில் வந்து நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அது எப்படி இருக்கணும்னா, மணி இஸ் நாட் மணி மட்டுமே மணி கிடையாதுங்க. நம்மளோட செயல்பாடு தான் நம்மளோட செயல்பாடு காலையிலேருந்து எப்படி நடந்துக்கிறோம், நம்மளோட கேரக்டர் இதெல்லாம் சேர்ந்தா தான் மணின்றது அங்கே சரியான முறையில் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ 7லேருந்து 14 வயசில் இருக்கிற பையன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், நைட் எத்தனை மணிக்கு தூங்கணும், எப்பெல்லாம் வந்து நம்ம வந்து டிவி பார்க்கணும், எப்போ பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அட்வைஸ் சொல்லி கொடுக்குறது காட்டிலும் நம்ம அதை செய்ய கண்டினியூ பண்ணணும். தென் வந்து ஃபினான்ஸ் ரீதியாக விஷயங்கள் வந்து ஏதாவது வீட்டு செலவு பண்ணுறீங்கன்னா பசங்களை கூட கூட்டு போங்க. கூட கூட்டு போய் காய்கறிக்கு என்ன செலவாகுது, செகண்ட் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்ன செலவாகுது, அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு இடத்துல எவ்வளோ டிஃப்ரெண்ட் காஸ்ட்டில் விற்கிது. இதே இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கடை இருக்கும், அங்கே ஒரு பாப்கார்ன் விற்கிறாங்க அப்படின்னா அது ஒரு 30 ரூபா பாப்கார்ன் விற்கிது அப்படின்னா அந்த பாப்கார்ன் ஏன் தியேட்டரில் 200 ரூபாய்க்கு விற்கிறான், சேம் பாப்கார்ன் தானே, இதுக்கு என்ன டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்றதெல்லாம் பசங்களுக்கு நம்ம சொல்லணும். ஸோ ரோட்டு கடையில் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இருக்காது, ஒன்லி நம்ம பாப்கார்னை மட்டும் தான் பை பண்ணுறோம். இதே நம்ம தியேட்டருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை சேர்ந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இடத்துல உனக்கு பாப்கார்ன் கொடுக்குறான், அதனால அது 200 ரூபா ரேட் விற்கிறான் அப்படின்றதெல்லாம் அவனுக்கு நீங்கள் ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம் அந்த 7லேருந்து 14 வயசு வரைக்குமே. அப்போ என்னன்னா இந்த உலகம் வந்து எந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்டை நம்மளுக்கு கொடுக்குது, எங்கே எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்ம அதிகமான விலை கொடுக்குறோம், ஆக்சுவலாக ப்ராடக்ட்ன்றது எங்கே நம்ம கம்மியான விலை கொடுக்குறோம் அப்படின்றத நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படி நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு நீட்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களே தவிர வான்ஸில் வந்து ஜாஸ்தி போக மாட்டாங்க. இப்படி ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு கிட் வந்து பார்த்தீங்கன்னா டீனேஜ் வரும்போது கம்ப்ளீட்டாக எமோஷன் ரிலேட்டடாக இருந்தாலுமே உணர்ச்சி பூர்வமாக இருந்தாலுமே அந்த இடத்துல ஃபினான்ஸ்னு வரும்போது தன்னைத்தானே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்க சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்கும்போது நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸோட சேரும் போதும் ஏன் அவங்க அப்பா பண்ணுறாரு, அவங்க அம்மா பண்ணுறாங்க, ஏன் நான் பண்ண முடியல இப்படின்ற சண்டை வந்து சிங்கிள் பேரண்டாக இருக்கிற உங்கள்கிட்ட போடவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும், நம்ம வந்து சிங்கிள் பேரண்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வளர்கிறோம், நம்ம ஃபேமிலியோட கல்ச்சர் இது தான், நம்ம ஃபேமிலியில் இப்படி தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்மளுக்கு இவ்வளோ தான் இன்கம் இருக்குது, இப்படி நான் வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ நான் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற அதாவது அவங்களோட ஒத்துழைப்பு வந்து உங்களுக்கு ஜாஸ்தி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் இப்படி ட்ராவல் ஆனாங்க அப்படின்னா அடுத்து வந்து 21 வயசுக்கு மேலே இருக்கும்போது க்ரோத் ரிலேட்டடாக போகும்போது அவங்களோட இன்கம்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். இந்த 21 வரும்போது அவங்களுக்கு எந்த ஸ்கில் நல்லா இருக்குது, அவங்களுக்கு இயல்பாக எது நல்லா வருது, அதை ரிலேட்டடாக நீங்கள் படிக்க வச்சாலும் சரி, அது ரிலேட்டடாக ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணாலும் சரி, அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்கன்னா 21க்கு அபோவ் வந்து எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு ரிட்டையர்ட் ஆகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 26 வயசில் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி 45 வயசு இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் பையன் வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிடுவார். 45-46 இந்த ஏஜில் வந்து அவர் வந்து ஒரு இன்கம் மேனராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல ஒரு மாரல் சப்போர்ட் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ தட் வந்து இதில் நான் நிறைய விஷயம் சொன்னாலுமே லாஸ்ட்டாக ஒரு கன்சல்டேட்டடாக ஒரு மெசேஜ் சொல்கிறேன். சிங்கிள் பேரண்டாக இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி உங்கள்
பிள்ளைங்களுக்கு ஃபினான்ஸை சொல்லி வளங்க. உங்கள் பிள்ளைங்களை ஒரு கிரேட் கன்சியூமராக மட்டும் தயவு செஞ்சு வளர்த்துறாதீங்க. ஏன்னா கிரேட் கன்சியூமராக வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு என் பையனை வந்து நான் நல்லா வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் தோணும். ஆனால் என்றைக்கு அவர் அடல்ட்டாக கன்வெர்ட் ஆகிறாரோ அன்றைக்குமே அவர் உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற சூழ்நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆர்எல்ஸ் அவர் உங்கள்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு தனியாக அவரோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தேட் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் வந்து வளர்க்கும் போதே நீங்கள் கொடுங்க. முக்கியமான ஏஜ்ன்றது இந்த 7 to 21 இந்த ஏஜ்க்குள்ளே ரெண்டையுமே நீங்கள் பிரித்து பார்க்க ஆரம்பிங்க. உங்கள் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், உங்கள் லைபிலிட்டிஸாக இருக்கட்டும், உங்கள் லைஃப் ஸ்டைல், உங்கள் இன்கம் என்ன வந்து நம்மளால் முடியும், என்ன முடியாது, இவ்வளோ தான் நம்மளோட இன்கம் லிமிடெட், அப்பாவுக்கு அம்மாவுக்கு இவ்வளோ தான் இன்கம் லிமிடெட் அப்படின்றதெல்லாம் பையன் தெரிஞ்சுக்கிட்டான், பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி நீங்கள் டீட்டெயில்டாக போனீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களோட சிங்கிள் பேரண்ட் லைஃப் வந்து நாளைக்கு மிசரபிளாக இல்லாமல் நல்ல ஒரு ரிட்டையர்மெண்ட்டோட லைஃபை நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.